ஸ்தோத்திரம் ஏறெடுப்போ. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழ்வே. ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன அண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் காரத் ஏந்தி நிற்போம். கிருபாசன அண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் காரத் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா அன்பின் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. எங்கள் கர்த்தர் கிருபை உள்ளது. கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் ஆதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுவே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுவே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான ஸ்ரீகரே. எந்த விசுவாசம் தெளிந்து எந்த விசுவாசம் கற்றறிந்து. கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர். காட்டு புஷ்பத்தை கொடுத்து விட்டீர். கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர். கொடுத்து விட்டீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர். அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர். கொடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்.
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள். தூய முகம் கொண்டு கெம்பீரிப்போம். ஐயா தூய முகம் கொண்டு கெம்பீரிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜா திராஜன் தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி தேவாதிதேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். இப்ப சவுண்ட் வைப்பா. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். நம் இயேசு நல்லவர். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம். Glory Lord, சேர்ந்து நாம் சாத்தானை மீறிப்போம். தேசத்தை வென்றடிப்போம். நம் இயேசு நல்லவர். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சொல்லுமா அதிசய அப்பா ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ எனக்கு சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். இன்னொரு முறை நம் இயேசு நல்லவர். அலரதனமஷரரா கைவிடார், ஒரு நாள் விலகிறார். எது காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எது காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, கையிலே நாம் ஆளுவோம் தேசத்தை. நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம். தேசத்தரிப்போம். நம் இயேசு, நம் இயேசு நல்லவர். ஒரு போர் கைவிடார், ஒரு
இயேசுவை உண்மையாயின்று குறையெல்லாம் நீக்குவார், நம் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், சத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போல் கைவிடார், ஒரு நாள் விலகிறார். நம் இயேசு நல்லவர், அகவதலர ஷரரதரதனா ரதன மணிமர விலகிறார். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார், அவர் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை தேசத்தை தேசத்தை சுதந்தரிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் விலகிறார். நம் இயேசு நல்லவர், சரர பலபரிவ கதனரா விலகிறார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றும் தோல்விகள். கர்த்தரே கர்த்தர் மாற்றுவார், கர்த்தரே மாற்றுவார். கரம் நீட்டி தேற்றுவார், நம்மை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம். சபலபரபலகரதன மரிமதரா அவுளி பதலரகதனாய்ப்போம். நம் இயேசு நல்லவர், ஈமனொரு போதும் கைவிடார், விலகிறார். இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், விலகிறார். சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். என் இயேசு வருகிறார், சேர்ந்து நாம் துதி சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேரி கலரலரலரபன சத்தை சுதந்தரிப்போம். நல்ல கரங்களை தட்டி தேவனை நன்றி சொல்லுமா. நம் இயேசு நல்லவர், நம்மை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. தாங்கி நடத்தி
இயேசுவிலே பொன்னே சரியிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே சரியிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்து நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். ஆசையாது அழைப்பினை காத்துக்கொள்வோம். கிருபையிலே தேவ கிருபை. Glory Lord. பையிலே தேவ கிருபை. தாங்கினார் தீயவே அப்பாயே. இயேசுவிலே இனியும் ஆண்டவரே சரியிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரியிலே ஆகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வாரும் என்றழைக்கிறாரே. வாரும் என்று ஆவியும் மனவாட்டியும் அவருடன் வாரும் என்றழைக்கிறாரே. சீயோனே நீ பாருணக்கா நாயகன் இயேசு தமிழ்படுவார். சீயோனே நீ பாருணக்கா நாயகன் இயேசு தமிழ்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே தேவ கிருபை. Glory Lord. தாங்கினார் தீருவே. இயேசுவிலே ரபல சந்தரபஹதனா லிகரபலதனா நீதோ. இயேசுவிலே நன்றி அப்பா. ஓரிஷரரரர கலரபலரதனா நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே glory Lord. ரிகபதனமா ஷகரபலரரர ஆனந்திப்போம். இயேசுவே எந்த இருளின் ஆதிக்கங்களுக்குள்ளாக ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் ஆண்டவரே சிக்கிக் கொள்ளாதபடி உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. லரா ஷரகதனமலரா ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னே சரியிலே glory ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே glory Lord பொன்னே சரியிலே ஆகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம்.
பாடி ராமா நந்திப்போ. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடி ஜெயிக்க நமஷலரதனா. ஓ அப்பா, நல்ல போராட்டம் போராடி ஜெயித்த நித்திய ஜீவனை நான் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம். ஆசையாது அழைப்பினை காத்து கொள்வோம். விசுவாசத்தில் உரிமை கொள்வோம். ஆசையாத அழைப்பினை காத்து கொள்வோம். கிருபையே தேவன் ஒரு கிருபப்பா இந்த கால வேளாண்டுவர கிருபையே தாங்கின தீரவே நடத்துங்கப்பா. இயேசுவிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே ஆக மகிழ்ந்தே இந்த காலவெளியில உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஓ ஹல்லேலூயா. ஷரரி பரகதனன மனதா. ஹல்லேலூயா. நடத்திடுவே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நம்முடைய ஆராதனைக்குள்ளாக போமா நடத்திடுவீர். அப்படி எழுந்து நின்று ஆண்டவரே இனிமேலும் கடைசி வரை நடத்திடுவீர். நீரே யெகோவா ஈரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. நீரே யெகோவா ஈரே என் தேவையெல்லாம் சந்திப்பே. நடத்திடுவே க்ளோரிலா இனிமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எங்களப்பா ஓ ரிஷரரதா நடத்திடுவே. இஸ்ரவேல் ஜனங்களை காணும்போது ஒவ்வொரு தேசமும் பயந்தது போல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீரே யெகோவா ஈரே என் தேவையெல்லாம் சந்தித்து. நன்றியப்பா. நீரே யெகோவா ஈரே என் தேவையெல்லாம் சந்தித்து. நல்ல கரங்களை தட்டி பஞ்சம் வந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ நமக்கென்று யோசேப்பை வைத்திருக்கிறார். பஞ்ச காலத்தில் அவன் வழி நடத்தினது போல நடத்தக்கூடிய கிருபை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹாலே. நல்லா ஆராதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹாலே ஓரிஷதரபதனமா. ஹல்லேலூயா. எனக்காக மரித்தீரே. இந்த தமிழ்நாட்டு மேல என் தேவன் என்ன ஒரு அன்பு வைத்திருக்கிறாருங்க.
இரும்பு நுகத்தை அவன் பூட்டினாலும் அவனால் நம்மை ஆண்டு கொள்ள முடியவில்லை. கரம் பீடித்து நடத்துவா. எங்களை நீங்க நடத்துவீங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசம் உண்டு. ஷரரகலபா எல்லா இரும்பு நுகங்களை நாங்கள் முறிக்கிற அந்த காலவழில் இன்றைக்கு அப்பா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை இந்த காலவழில் உண்டு பண்ணுங்கப்பா. எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும், எல்லா மனக்கலக்கங்கள் மாறட்டும், சமாதானமற்ற காரியங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம் இறங்குவதாக. ஷலரகதனா தேஜுவா மார்போடு மார்பு ஒவ்வொரு கண்ணீர் என்ற காலவழில் நீ துடைப்பீராகப்பா. ஒவ்வொரு வேதனைகளும் மாறட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள ஆண்டவரே வெறுப்புகள் கசப்புகள் எல்லாம் மாறட்டும் இந்த காலவழில். அப்பா தேற்றுவது இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கிற, கவலையோடு வந்திருக்கிற அநேக இருதயங்கள் என்னெல்லாம் உணர முடியுது. என் தேவன் தேற்றவாளர் என்று இந்த ஆராதனையில் தேற்றிக்கொண்டே இருக்கிறார். இடத்தினாலத்திலிருந்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. இந்த ஆராதனை முடிவதற்குள்ளாக உங்கள் இருதயத்திற்குள்ளே தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் இறங்கிக் கொண்டே இருக்கு. எல்லா பிரிவினையின் ஆவிகளை நான் முறியடிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால். இந்த காலவேளையில் ஓரிஷா காதா எல்லா ஆங்கார ரோங்கார கிரியைகள், கோபங்கள், எரிச்சல்னால் உண்டாகிற தேவையில்லாத கசப்புகள் எல்லாம் இந்த கால வேளையில் இயேசுவின் நாமத்தினால் நான் முறியடிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளாக தேவனாகிய கர்த்தருடைய சமாதானம் இறங்குவதாக. எல்லா கண்மயக்கத்தை ஆவிகளை நான் முறியடிக்கிறேன். பலவீனங்களை சுகவீனங்களை கொண்டு வந்து போடுகிற பொல்லாத ஆவியை உன்னை நான் இயேசுவின் நாமத்தினால் சபித்து அப்புறப்படுத்துகிறேன். ஒவ்வொரு சரீரத்தை விட்டு நீ அப்புறப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு சரீரம் அந்த கால வெள்ள விடுதலை உண்டாகட்டும். பலவீனமாக சுகவீனமாக தலை மயக்கத்தோடு கூட அந்த சரீரத்தை வலியோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த கால வேளையில சுகமளிக்க வல்லமை இறங்குவதாக. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய சுகத்தை இந்த கால வெள்ள பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்புங்கப்பா ஆண்டவரை, நிரப்புங்க. ஒவ்வொரு ஆண்டவர் ஆவி ஆத்மா சரீரம் கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, கட்டவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை ஊற்று பற்றி எறிய முடியா இந்த காலவெளியில் ஜெபிக்கிறேன். ரீஷா ராகா லாகா ராதா வீணான குழப்பங்கள், வீணான காரியங்கள், ஓ ரீஷா ரீகா தானாமா ரீமாந்தாரா வீணான சந்தேகத்தினால் உண்டாகிற பொல்லாத பிரிவினை ஆவியை உன்னை இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு நீ அகன்று போவாயாக இயேசுவின் நாமத்தினால். ஒவ்வொருக்குள்ளாக ஆண்டவரே, ஒவ்வொருக்குள்ளாக ஒரு சமாதானம் இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொரு விடுதலை ஆக்குவீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென். கண்களை மூடி ஒரு மனமாய் ஜெபம் செய்வோம். ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேச தேற்றுவார்.
ஒரு சந்தை ஒரு சந்தை ஒரு சந்தை தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடிச்சு நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடிச்சு நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடா, நாடும் விலகினா. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகினா. ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தந்தை ஒரு தந்தை ஒரு தந்தை தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்தவான்களாகும்படி அழைத்த பரிசுத்தரே, உம்முடைய பொற்பாதங்கள் சபையாய் நாங்கள் ஒரு மனப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் இணைக்கப்பட்டு வந்து விடுகிறோம். எங்களை தூக்கி உம்முடைய மார்பில் அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும். வருங்காலத்தில் இந்த கொடிய காலத்தில் நாங்கள் தப்பித்து கொள்ள மணவாட்டி சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்க அந்த வழியை எங்களுக்கு திறந்தரடும். உம்முடைய பாதத்தில் விழுந்து ஒப்புக் கொடுக்கிறோம். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாளிலே நாங்கள் கைவிடப்படாதபடி, அந்த கிறிஸ்தாவி சல்லடை போட்டு எங்களை சலிச்சு போடாதபடி எங்கள் எல்லாரையும் உம்முடைய சன்னிதானத்தை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5:16 வாசிக்க கேட்போம். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் கொடுத்த காலம், கர்த்தர் இந்த காலத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். எதற்காக? புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் பெற்று மனம் திரும்பாமல் அல்ல, மனம் திரும்பி புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் இந்த பொல்லாத நாட்களில் நான் தப்பித்துக்கொள்ள வழிகாட்டுகிறார். ஹல்லேலூயா. படிங்கம்மா.
பொல்லாத நீங்கள் நல்ல வசனத்தை கூர்ந்து கவனி. மதியற்றவளாயில்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று அறிந்து உணர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அவர் சித்தத்துக்கு மாறாக ஓடுனா ஓடவே முடியாது. அவர் சித்தம் நம்மை இந்த உலகத்தில் வாழும் நாட்களில் மறுரூபப்படுத்தி பரலோகத்தில் நாம் வாசமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நியமித்து நம்மை அவர் சாயலை கொடுத்து அவருடைய சிருஷ்டிகர்களாக நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகின காலம் பொல்லாதவைகள். இனி வரும் காலம் நல்ல காலம் என்று கனவுல நினைக்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க. வேத வசனம் சத்தியம். ஹல்லேலூயா. நல்ல காலமே இன்னும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நல்ல காலம் அவர் கரத்தில் இருக்குது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. கர்த்தருடைய கரத்தில் நீ இருந்தால் காலங்கள் நல்லதாக இருக்கும். கர்த்தருடைய கரத்தை விட்டு நீ வெளியே வந்தால் பொல்லாத நாட்கள் அதை தான் குறிக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யார் சொன்னால் நம்பாதீங்க. நோ மோர் டேஸ். பி கேர்ஃபுல். தேவனிடத்தை கேளுங்க. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன். எனக்கு புதிய இருதயத்தை தாரும், புதிய ஆவியை தாரும், புதிய பூமியை, புதிய வானத்தை நான் அனுபவிக்கும் காலத்துக்காக எனக்கு இதை தாரும் என்று கெஞ்சி கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல காலம் என்று யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எப்படி மாறுது பாருங்க காலங்கள். ஆகையினால் எதையும் நம்பி வீண் போகாதீர்கள். வேத வசனம் என்ன சொல்லுது? அதற்கு ஒப்பிட்ட உன் வாழ்க்கை இருக்குமானால் நிச்சய ஜீவனை அடைவாய். இடது பக்கம் வலது பக்கம் சாய்வாயானால், பின்னிட்டு திரும்பாவாயானால், எப்படி உப்பு தூணாய் மாறினாலோ அந்த நிலைமைக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும். வேஸ்ட் ஆகிடுவோம். கால் போட்டு மிதிக்கிறதுக்கு கூட உபயோகம் இல்லாமல் போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து சொல்கிறாரு பாருங்க, ரோமர் 13, 11, 14 வருஷங்களை வாசித்து பாருங்க. இதெல்லாம் நல்ல படிங்க, மனதில் படிந்து வைத்துக் கொள்ளுங்க. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று காலத்தை அறிந்தவர்கள். நல்லா புரிஞ்சுங்க. காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது அதிக சமீபமாக நமக்குள்ளவே வந்துடுச்சு. இயேசு கிறிஸ்து வெளியே வச்சு கும்பிட்டோம். இப்போ இயேசு கிறிஸ்து உள்ளவே வந்துட்டார். அந்த ரட்சகரை நாம் உடையவர்களாக இருந்தால் தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். பிரைஸ் தி லார்ட். இரவு சென்று போயிட்டு பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் எது அந்தகாரன் கிரியை வரிசையாக சொல்வார் பாருங்க. அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள கடவும். களியாட்டம், நல்லா புரிஞ்சுங்க. களியாட்டம், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலில் நடக்கிறவளைப் போல சீராய் நடக்க கடவும். துர்இச்சைகளுக்கு இச்சை விடாது. ஆதாம் ஏவாளை கடுத்த இச்சை உன்னையும் என்னையும் தொடர்ந்து பிடிக்குது. துர்இச்சைகளுக்கு இடமாய் உங்கள் சரீரங்களை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் சொல்றாரு பார்த்தீங்களா, புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீ யார் பின்னால் போனாலும் உனக்கு முடிவு நரகம்தான். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கு. என்னை அண்டி ஒருவனும் பிதாவிடத்தில் வர எவனையும் பின்பற்றாதீங்க. இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையாக இருப்போம். வேத வசனத்தை ஒப்பிட்ட வாழ்க்கை உனக்கு இல்லை என்று சொன்னால்
நித்தியமாக நித்திய ஜீவனை இழந்து போவாய். ஆண்டவர் எனக்கு சொல்லுவதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை மனசில் வச்சு கொண்டு என்ன செய்யுங்க, இன்னும் கொஞ்ச காலத்தில் ராப்சர் வரும். அதுக்கு பிறகு மணவாட்டி சபை மத்திய ஆகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். சபையார் ஒழுக்கம் ஒழுங்கு ஆண்டவர் உண்மை உற்சவமாய் அவரை பற்றி கொண்டு இருந்தால் மத்திய ஆகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். மற்றவர்கள் சல்லடை போட்டு சலித்து அந்த கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இந்த நிலைமை உங்களுக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் இன்று என்னோடு இருந்து உங்களை எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து இப்படிப்பட்ட களியாட்டங்கள் சந்தோஷம் உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு அடிமையானால் நாம் கைவிடப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு. அவர் ஃபோட்டோ வச்சுன்னு முத்தம் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. அவர் தான் பிரைம் மினிஸ்டர். உன் புருஷன் இருக்கான அவனை முத்தம் கூட, எவனையோ போய் முத்தம் கொடுக்குறீங்க. இன்னைக்கு தமிழர்களுடைய போக்கு பயங்கரமாக இருக்கிறது. அசுத்தமான தேடி போறீங்க. தேவன் இருக்கிறார், அவரை மொத்தம் கொடு. உன் புருஷன் இருக்கிறான், அவனை மொத்தம் கொடு. எவன் வந்தா என்ன, எவன் போனான்னா அவன் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவானா? அவனே போக மாட்டான். நீ எங்கே அவனோட போகிறது? இயேசுவை பின்பற்ற ஒரு நாளும் இடது பக்கம் வலது பக்கம் சாயாதீர்கள், பின்னிட்டு திரும்பாதீர்கள். நீ எந்த ஜாதி எந்த மதம் என்ன எதிராக இருக்கலாம், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ஒரே ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. இதை உயர்த்த தான் இயேசு வந்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பெரியமானுடைய பலகீன சரிகளை தான் இன்றைக்கு பேசுது உங்களோட. நான் பிரசங்கம் பண்ணுவோன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று சொன்னேன், என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்னீரு, என் பலன் உனக்குள் பூரணமாய் விடுங்கன்னு சொல்லி அதை நம்பி தான் நான் போகிறேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணுறது எனக்கு இன்னும் அந்த தாகம் ஓயவே இல்லை. இன்னும் நிறைய உங்களை சொல்லணும், உங்களை தேற்றணும், உங்களை பலப்படுத்தணும், கிறிஸ்துவின் பாதசூடுகளை நீங்கள் தொடரணும். இதுதான் என் லட்சியம். எதற்காகவே அழைக்கப்பட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:3 சொல்லுகிறார் பாருங்க, பக்தனாகிய பவுல் தீமோத்தேயு சொல்லும் அறிவுரைகளை கேளுங்கள். வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவான தர்க்கங்களுக்கு ஏதுவாயிராக கட்டுக்கதைகளையும் முடிவில்லா வம்ச வரலாறுகளையும் கவனியாத பிடிக்கும் நீ சிலர் கட்டளெடுக்கும் பொருட்டாக மக்கதோனியாவுக்கு போகும்போது அப்படியே செய்வ. நான் சொன்ன வேண்டிக் கொண்டபடியே நீ செய்வாகன்னு பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். வசனங்களை பாருங்க. வசனம் தேவ வசனம் தேவனாயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் புரியாமல் இருப்பீர்கள், ஆனால் இந்த கொடிய காலத்தில் அந்த கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள். ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1:9-12 வருஷங்களை வாசிக்க. உன் பிள்ளை கூட நல்லா பிரசங்கம் பண்ணுமா? எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தர்களுக்கும் சீர்கட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மார் அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர்களுக்கும் பேசி கள்ளருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்க ஆரோக்கியமான உபதேசத்தை எதிரடையாக இருக்கிற அந்த எந்த செய்கைக்கும்
விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உபதேசம் எப்படிப்பட்ட உபதேசம்? ஆரோக்கியமான உபதேசம். உன்னை நோய் நொடி இல்லாமல், பலகீனம் இல்லாமல், சுகவீனம் இல்லாமல் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியாத ஆரோக்கியமான உபதேசம். அதை தான் சொல்கிறார். இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டு இவைகளெல்லாம் விட்டொழிந்து ஆரோக்கியமான உபதேசத்துக்குள்ளே வருவாயானால் நீ பிழைப்பாய் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்நியர்களை அல்ல. இன்னும் ஆரோக்கியம் அடையணும், வசனத்தினால் ஆரோக்கியம் அடையணும், வசனத்தினால் நாம் பலன் அடையணும், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவர் அங்கலாய்த்து சொல்லுகிற இந்த காரியத்தை தீமோத்தேயுக்கு பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 4:1 வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லுகிற ஆகிலும் ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறது, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்காக நீங்கள் பெற்றுக்க விசுவாசத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகா பரிசுத்த விசுவாசம். யூதாவில் இருக்குது, நல்லா நோண்டி பாருங்க வசனங்களை. மகா பரிசுத்த விசுவாசம் யாருக்குமே கிடைக்காத ஒன்றை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரலோகத்த தூதர்களுக்கும் கிடைக்காத ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாதாரண விசுவாசம் இல்லை. விசுவாசின்னு சொல்லிட்டு நீ செய்கிற அக்கர்மலாம் செய்ய நான் விசுவாசின்னு சொல்லிக்காது. யூ ஆர் நாட் சப்போஸ் டு பி எ பிலீவர்ஸ். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்துக்கு பேர் மகா பரிசுத்த விசுவாசம். ஹல்லேலூயா. அடிக்கடி நான் இதை பயன்படுத்துகிறேன். காரணம், அநேக பெரிய பெரிய அறிவாளிகள் கூட அதை உணர்த்தப்படாமல் இருக்குது. இந்த எளியவனுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். ஒரு ப்ரொஃபஸர் கேட்டார், இது நான் புதுசாக கேட்குறேன். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? மகா பரிசுத்த விசுவாசம். நாட் ஆர்டினரி பிலீவர்ஸ். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களால் வேத வசனத்தை கூர்ந்து கவனித்து அதை உட்கொண்டு ஆரோக்கியம் அடைந்து அவர் இருக்கிற வண்ணமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களால் கடைசி நாளிலே நாம் இப்படியெல்லாம் சம்பவிக்கும், இப்படியெல்லாம் நாம் நடக்கணும்னு சொல்லி எழுதி வைத்திருக்கப்படுகிறால் நாம் உண்மையாய் தேவனை பின்பற்றுவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:1-13 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லப்படுகிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3. மேலும் இப்போ எங்கே வந்திருக்கிறோம்? கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். கொடிய காலங்க வரும். நான் சொல்ல, கர்த்தர் எழுதி வச்சிருக்காரு. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரிய நானே தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரன் நானா நீயானே வீம்பு பண்ணுறது தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாகவும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராகவும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு என்று சரியாக சொல்கிறார். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசினாங்கன்னா அவங்கள விட்டு நீங்கள் என்ன செய்யணும்? விலகி யார் இடத்துல சேரணும்?
தேவனிடத்தை சேரணும். தேவனுடைய சபையில் நீங்கள் தூண்களாய் விளங்க வேண்டும் என்ற பிரயாசை பட வேண்டும் என்பதை என் குறிப்பாய் சுட்டி காட்டுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, இவ்வளவு காரியங்கள் இருக்குது. கொடிய காலம் வரப்போகுது. நல்ல காலம் ஏமன் சொன்னாலும் நம்பாதீங்க. பொல்லாத நாட்கள் வருகிறது. ஒருவரை காட்டி கொடுக்கிற நாள் வருது. ஒருவர் விரோதத்தை பகைத்து தேவனை விட்டு விலகி ஓடுகிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா, ஆகையினால தூக்கத்தை விட்டு எழுந்து அப்படின்னு சொன்னால் விழிப்புள்ளவளாக இருந்து தேவனுடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்பதே அதன் அர்த்தம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இன்னும் உலகத்தையே பார்த்து நின்றதுனால ஒரு பலனும் கிடையாது என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு சொல்லுகிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் வருவேன். கொஞ்ச காலம் அவை இமைப்பொழுது கூட இருக்கலாம். 1000 வருஷம் ஒரு நாளை போல், ஒரு நாள் 1000 வருஷம் போல் அவருக்கு. அல்லேலூயா. ஆகையினால prepare yourself, prepare your family, prepare your neighbors, prepare your relations. Hallelujah. எல்லாருக்கும் வருகை குறித்து பேசுங்கள், சொல்லுங்கள், நீங்களும் ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி செல்லாது. இப்போ வந்திருக்கிறதெல்லாம் நிலைவரமானது நினைக்கிறீங்களா? மாறும் பாருங்க, அது கூட. பிரைஸ் தி லார்ட். மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம், கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். Man is man, God is God. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் அதை செய்யுங்கள். வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதை செய்யுங்கள். அப்படின்னா நீ விசுவாசி கிடையாது. இந்த மகா பரிசுத்த விசுவாசத்துக்கு நீ தூரமானவங்க. பி கேர்ஃபுல். மகா பரிசுத்த விசுவாசத்துக்கு நீங்கள் அன்பு கூறுவீர்களானால் நித்திய ஜீவனை அடையும் நாட்கள் வரும். அந்த நாளில் ரெக்கை முளைத்து பறந்து விடுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 1 தீமோத்தேயு 6:3-8 வருஷங்களை வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ன மாதிரி வசனம்? அது ஆரோக்கியம். உன்னை சுத்தம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி உனக்கு ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் உன்னை பாதுகாக்க ஆரோக்கியமான வசனம். தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்று அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனாவான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சமசயமும் உண்டாக்கி கெட்ட சிந்தனை உள்ளவளாம் சத்தியமில்லாதவளும் தேவ பக்தியை ஆதாய தொழிலாய் கொண்டு எண்ணுகளுமாயிருக்கிறார். மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்கள் விட்டு விலகு. பார்த்தீங்களா? நல்லா யோசித்து பாருங்க. வேத வசனத்தை நீங்கள் படிக்கலைனாலும் பிரசங்கம் மட்டும் கூர்ந்து கவனித்து அந்த வேத வசனங்களுக்கு உங்களை அடிமைப்படுத்தி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைய உலகம் பயங்கரமாக இருக்கு. யார் வந்தா என்ன, யார் போனால் நமக்கு என்ன? ஏசு வராரா? எப்போ வருவேன்? ஏசப்பா எப்போ வருவேன்? ஏசப்பா எப்போ வருவேன்? இந்த ஏக்கத்தில் தான் மகா பரிசுத்த விசுவாசிகளுக்கு ஆண்டவர் அருளும் பாக்கியம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இனி காலம் செல்லாது, பொல்லாத நாட்கள் வருகிறது. யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. நல்ல காலம் வருது, அவங்க வந்துட்டா இவங்க வந்துட்டா நம்ம செழிச்சிடுவோம். நத்திங் டூயிங். ஒரு நாளும் எந்த மனுஷன் நம்பி வீண் போகாது. கிறிஸ்து ஒருவரே நம்பிக்கைக்கு பாத்திரமானவர், அவரே ஸ்தோத்திரத்துக்கு பாத்திரமானவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
2 தீமோத்தேயு 4:2-4 வசனங்களை வாசித்து பாரு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவிட்டு சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் தேடிக்கொள்கிறார். சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அந்த சபைக்கு இருந்து இந்த சபைக்கு வா. அந்த ஊழியக்காரன் மோசம், அவன் எப்போ பண்ண நான் போய் உட்காந்து எனக்கே அப்புறம் சம்பளம் என்னையே திட்டுறான். இதெல்லாம் சொல்லாத, ஆக்கினைக்குட்படுத்துவார் ஆண்டவர். வாசனம் சொல்லிச்சுன்னா உன் இருதயம் குற்றப்படுத்தினா உடனே அதற்கு கீழ்ப்படி. நான் போன சபையில் அந்த பாஸ்டர் என் மேலே ரொம்ப உயிர், அவருக்கு அசிஸ்டாக வந்துடணுன்னு அவர் எதிர்பார்த்தார். அப்போ நான் ஓடி போய் அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பிரசங்கம் பண்ணி ஜனங்களை விடுதலையாக்கும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருந்தார் ஆண்டவர். அண்ணன் தினகரன் போயிட்டு வந்த பிறகு நான் தான் போவேன். இப்போ தான் 1008 ஊழியக்காரங்கிறான். அப்போது பாருங்கள், இந்த மாதிரி ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு அசிஸ்டண்ட்டாக வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாரும் உட்காந்துப்போம். அவர் சொல்லுவார், ஒரு கையில் டாக்டர் பேக்கு, ஒரு கையில் ஹீலு கேலி பண்ணுவார், பயங்கரமாக கேலி பண்ணுவார். அப்போ எல்லாரும் திரும்பி என்ன பார்ப்பாங்க. நான் உடனே கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீர் ஒடிப்பேன். ஆண்டவர் அவர் விரும்புறது நடக்கலைன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாரு, என்கிட்ட குறை இருந்தால் தயவாக மன்னியும் என்று கெஞ்சும் பொழுது ஆண்டவர் அதே சபையில் என்ன வரங்களால் ஜோடித்து பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த அம்மாவே ஒரு பொண்ணை பார்த்து, பத்மா உனக்கு எனக்கு அசிஸ்டண்ட்டாக கொடுக்குறாரு ஆண்டவர், உனக்கு வேலை கிடையாது, வேலையெல்லாம் விட்டுட்டு வா. அங்கேருந்து வந்து அந்த பெண்ணை என்கிட்ட அழுதா. அப்போ பரிசுத்தாவின் மேல் வந்தார், சொன்ன உனக்கு கல்யாணம் ஆகும், புள்ளைய பெற்றுக்குவேன், உனக்கு ஊழியமே கிடையாது, புறப்படு இங்கேருந்து அப்படின்னு. எப்படி இருக்கும் ஒரு ஷாக்கு. அதே போல் நடந்துச்சு. வாட் எ கிரேட் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நேர்க்கும். ஆமென். கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், உன் வார்த்தை பரிசுத்தமாக இருந்தால், உன் ஜீவியம் பரிசுத்தமாக, உன் இருதயம் பரிசுத்தமாக, உன் சிந்தை பரிசுத்தமாக இருந்தால், நீ சொல்கிறதெல்லாம் வாய்க்கும். நீ இல்லை, அப்போ இயேசுவானவர் உனக்குள்ளேருந்து பேசுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமான, இந்த உலகம் சதம் இல்லை. இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க போகிற சம்பவம் பயங்கரமாக இருக்கும். அதனால நம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது. அந்த ராஜ்யத்தை இங்கேயே ஆளும்படியாக கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்குது. எப்போ ராஜ்யம் வரும்னு கேட்டால், இப்போ தான் உனக்குள்ளே இருக்குடான்னார் ஆண்டவர். இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினால மிகுந்த விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எச்சரிப்பின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய், கடிந்து கொள்ளுதலுக்கு மனதார தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நித்திய ஜீவனை அடையும் பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, வேத வசனத்துக்கு மாறாக எதிர்த்து நிற்காது. வேத வசனம் சொல்கிறது எதிர்த்து நிற்காத. அவன் எனக்கு தான் பிரசவம் பண்ணுவான், அவன் என்ன தான் கடிந்து கொள்வான் அப்படின்னு சொன்ன உன்னை வீணாக்கி கொள்ளாது. வசனம் சொல்கிறதுனா இயேசு சொல்கிறான்னு அங்கீகரித்துக்கொள், அப்படி நீ பிழைப்பாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாயிருங்கள். இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொன்ன ஏமாந்து போவாதீங்க. We are in the last days. No more days. Be careful. இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வரப்போகிறது கோபாக்கினை. வசனத்தை கீழ்ப்படியாதவர்கள் வரப்போகிறது கோபாக்கினை. தேவனுடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்தால்
நீங்கள் பாக்கியவதிகள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 3:1-17 வசனங்களை வாசிப்போம். இது பயங்கரமான ஒரு வசனம். 2 தீமோத்தேயு 3:1-17. 6 வாசிங்கல்ல, அப்புறம் மீதியானதை வாசிங்க. இன்னொரு முறை வாசிங்க. செவிகள் சேர்க்கட்டும். செவிட்டு வெறியான மாதிரி இருக்கிற மக்களுக்கு அது காது கேட்கணும். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராகும், பணப்பிரியராகும், வீம்புக்காரராகும், அகந்தை உள்ளவர்களாகும், தூஷிக்கிறவர்களாகும், தாய் தகப்பன்மார்கள் கீழ்ப்படியாது. இப்படி தாங்க நடக்குது. தாய் தகப்பன் யாருமே கீழ்ப்படியறதில்லை. வயது முந்திருச்சா அவன் என்னை கூலியில் கொண்டு போய் வைக்கலாம். ஒரு முதியவர் ஒரு குடும்பத்தில் செத்தா எவ்வளோ பெரிய நஷ்டம்னு அடுத்து இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பிரைஸ் எல்லாம் அவருடைய ஆற்றல், அவருடைய வலிமை, தேவனை பின்பற்றின காரியங்கள், தெய்வ பக்தியான காரியங்கள் எல்லாமே மறைஞ்சு போகும். பெரியவர்கள் குடும்பத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி எடுத்து சொல்கிறாங்களா? ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க தானே அழைக்கப்பட்டிருக்க. அப்புறம் நான் இன்னொருத்தன் உன்னை ஆசீர்வதின்னு சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் எங்கே போய் முடியணும்? நித்திய ஜீவனை அடையும் வரைக்கும் முடியணும். ஹல்லேலூயா. சத்திய வசனத்தை கீழ்ப்படிந்து நடப்பே ஆனால் கடைசி பரிந்தும் கர்த்தர் உன்னோடு இருப்பார். அவரோடு நீ நடப்பாய். முடிவிலே நித்திய ஜீவனை அடையும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உனக்கும் எனக்கும் தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவளாக இருந்து என்ன செய்யணும்? வேத வசனத்துக்கு ஒப்பிட்ட ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். ஆனால் நலமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இனி நடக்க போகிற சம்பவம்லாம் பயங்கரமாக வெளிப்படுத்துகிற விசேஷம் படிங்க. படித்தா உங்களுக்கு புரியாது. ஆனால் மறுபடியும் படிச்சினா அது ஆண்டவர் புரிய வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் திட்டம் தெளிவுமாய் மனுகுலத்துக்கு எச்சரிப்பை தருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாரும் உங்களை புகழ்வார்களானால் சந்தோஷப்படாதர், உங்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. உங்களை புகழ்ந்து உங்களை என்ன பண்ணுவாங்க? அக்கிரமக்காரனுக்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பெருமை வந்துடும், மெட்டிமை வந்துடும், நான் என்ற அகந்த வந்துடும். உங்களை புகழ்வார்களானால் இந்த உலகம் உங்களுக்கு ஐயோ. அநேக ஐயோ இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நமக்கு எல்லாமே சூழ்ந்து தான் இருக்கும். ஒரு விசுவாசுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? எதிர் நீச்சல். ஹல்லேலூயா. நீச்சல் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு நாம் முன்னேறி போகிறதா நீச்சல் வீரர்களாய் கர்த்தர் நம்ம வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீச்சல் வீரர் என்ன செய்வான்? எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னேறி போயினே இருப்பான். அந்த மாதிரி தான் விசுவாச வாழ்க்கை. நமக்கு முன்னால் அநேக காரியங்கள் இடர்களாக வந்து நிற்கும். அதெல்லாம் தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பந்தய பொருளாக இயேசுவை அடைவதற்காக அப்படி போக வேண்டும் என்று எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு சொல்லுகிறது காரணம் என்னன்னா, நீ ஒருவராக நரகம் போகக்கூடாது. ஏமாந்துடாதீங்க. கள்ள உபதேசம், கள்ள போதகத்துக்கும் அடிமையாகாதபடி வசனத்துக்கு ஒப்பிட்ட வாழ்க்கை இருக்குமானால் நித்திய ஜீவனை அடைவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று வேதம் நம்மை சுட்டி காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவுதான் நமக்கு ஆசை இருந்தால், எவ்வளவுதான் நமக்கு சொத்து இருந்தால், எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் அவைகளாம் நம்ம கூட வரவே வராது. நாம் சரீர் செய்த நன்மைக்காவது
தீமைக்காவது தேவனுடைய சிங்காசனத்தை முன்பதாக ஒவ்வொரு மனுஷனும் போய் நிற்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதில் ஒரு மனுஷனும் தப்பித்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, ஜாக்கிரதையாயிருப்போம். தேவன் கடிந்து கொள்ளுதற்கு, அவர் கண்டனம் பண்ணி பேசுவது, வசனம் பேசுமானால் அதுக்கு அடிபணிந்து உங்களை தாழ்த்தி அதை மனதார ஏற்றுக்கொள்வீர்களானால் நீங்கள் கைவிட மாட்டீங்க. இது கடைசி காலமாக இருக்கிற அப்படின்னா என்ன செய்யுங்க? உபவாசிங்கள், ஜெபிங்க. சபையில் என்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் முதல் வரிசையில் நில்லுங்க. அப்போ அங்கே முதல் வரிசையில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா கைவிடப்படுவீங்க. சபையை வெறுத்தீங்கன்னா இயேசுவை வெறுக்கிற நல்ல மனசை வைத்துக்கொள்ளுங்க. அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் டாக்டர் டேவிட் குடும்பம் தான் அவ்வளோ தொலைவில் இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, கரெக்டாக வந்து நிற்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எதற்கு அவர்கள் பெருமைப்படுத்த, அவர்களை மேன்மைப்படுத்த சொல்லவில்லை. அவர்கள் இந்த ஊழியத்தை செய்த நன்மைகளுக்கு நாம் பாத்திரர்களே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த எச்சரிப்புக்கும், இந்த கடிந்து கொள்ளுதலுக்கும், இந்த சிட்சிப்புக்கும், வசனத்தினால் உண்டான சிட்சிப்புக்கும் நீங்கள் அடிபணிந்து வந்து தேவனை பற்றி கொள்வீர்களானால் வருகையிலே நீங்கள் மறுரூபமாகி அவர் இருக்கிற வண்ணமாக ரெக்கை முளைத்து பறந்து செல்லும்படியான ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டேன். நீங்கள் கைவிடாமல் இருந்தால் போதும், அவர் கைவிட மாட்டேன். நீங்கள் கையை உதறிட்டு உங்கள் கண்களுக்கு நல்லாகுது, காதுக்கு நல்லாகுது, மனசுக்கு நல்லாகுது, ஆவி ஆத்மா நல்லாகுது ஓடுனீங்கன்னா மறுபடியும் அவர் கையில் வரவே முடியாது. சொல்ல நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகள். ஆமென். அவர் நம்முடைய மேய்ப்பர். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பர், நான் அவர் கைக்குள்ளான ஆடு, நாங்கள் ஆடுகள். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் கையிலிருந்து நம்மை வெளியே புறப்பட்டு போக விடவே மாட்டார். அவர் கைக்குள்ளான ஆடுகள். பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய எச்சரிப்புக்கும் கண்டிப்புக்கும் அவருடைய சிட்சிப்புக்கும் வேத வசனத்தை கொண்டு வரும்பொழுது அடிபணிந்து இயேசுதான் பேசுகிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு அவரை ஏற்றுக்கொள்ள, வீணான பேச்சுகள், வீணான சலசலப்புக்கு இடம் கொடாமல் கர்த்தரை குறித்தே பேச கற்றுக்கொள்ளுங்கள். முடிவிலே நித்திய ஜீவனை அடைய கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பின் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். வேலைகள் வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வருத்தம் தொல்லையோ, வேலைகள் வசதிகள் இல்லையோ, வீட்டினில் வருத்தம் தொல்லையோ, அன்பு காண இதயமே அன்பில் தேவனை அண்டிக்கொள். அன்பு காண இதயமே அன்பில் தேவனை அண்டிக்கொள். கல்வாரி மேட்டினில் கலக்கும் கஞ்சன் பொன்னன்றோ, உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க இயேசு துடிக்கிறார். அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். அன்பில் தேவன் இயேசு உன்னை அழைக்கிறார். பரிசுத்தமுள்ள பிதாவே, மகா பரிசுத்த விசுவாசத்துக்கு ஒவ்வொருவரையும் அடிமையாக்கும். ஒருவராக இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தை விட்டு விலகாதபடி
கர்த்தருடைய கரம் உம்முடைய ஆடுகளாகிய எங்களை உம்முடைய கைக்குள் மூடி மறைத்து கொள்ளும். எங்கள் மேய்ப்பராகிய கர்த்தாவே, நாங்கள் எந்த சூழலின் தாழ்ச்சி அடையாதபடி உம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்க வரைக்கும் எங்களை பராமரித்து பாதுகாத்தார்கள். உம்முடைய சட்டங்களிலே வந்து நாங்கள் அடைக்கலம் புகுந்து இனிதாய் வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். ஒருவராலும் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே, ஒருவராக கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தான் நீர் இன்னும் தாமதிக்குது. உம்முடைய வருகை தாமதிக்கிறது என்பது வேதம் சொல்லுகிறது. அப்பா, மனது உருகி ஒவ்வொரு மேலும் கரத்தை வை ஆண்டவர். ஒவ்வொரு சபை கூடி வரும் பொழுதும் ஒருவராயும் கைவிடப்படாதபடி ஒவ்வொருவரும் வந்து உம்முடைய பாதத்தில் கர்த்தருடைய பாதம் இங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்து வந்து விழுந்து உம்மை பாதத்தை முத்தம் செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய். இனி காலம் செல்லாதப்பா, கொடிய காலம் வருகிறது ஆண்டவரே, வேதனை நிறைந்த காலம் வருகிறது. மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் நாடுக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் அப்பா. இந்த உலகத்தில் எங்களை விட்டு விடாதே. உம்முடைய கருவை நிறைந்த கரத்திலே நாங்கள் அலங்காரமான கிரீடமாய் சொல்லிக்கட்டு இயேசு என்ற நாமத்தினால் பாதம் பணிந்து கெஞ்சி சபை முழுவதும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.